بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டிகளில் மிக சிறந்த வழிகாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டி என்றும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்படுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்கள் இவைகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு விட்டு செல்லக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி சொன்னவனாக அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை சொல்லுகிறது كما بدأنا أول خلق نعيده وعدا علينا إنا كنا فاعلين. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தந்த வாக்கின் அடிப்படையில் உங்களை எப்படி முன்னால் இருந்தீர்களோ அப்படியே ஆரம்பத்தில் இருந்தீர்களோ அப்படியே நாங்கள் உங்களை மீட்டிக் கொண்டு வருவோம். அதை நாங்கள் நிச்சயமாக செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் என்கிறத அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்வதை நம்ம பார்க்கலாம். அதே போன்று يسألونك عن الساعة قل إنما علمها عند الله. சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பனு இஸ்ராயீல் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் மக்கத்து குறைஷி காவிர்கள் உங்களிடத்தில் கியாமத் நாள் எப்பொழுது உருவாகும் என்கிறதை அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த மக்கத்து குறைஷி காவிர்கள் கேட்கிறார்கள். இந்த மக்கத்து குறைஷி காவிர்கள் இருக்கிறவங்க நம்ம எல்லோருக்கும் தெரியும், படித்தவர்களாக இருந்தார்கள். அதனால் கேள்வி கேட்பதில் மிகவும் கடுமையான கேள்விகளை தான் கேட்பார்கள். அப்படி கேட்ட ஒரு கேள்விகளில் ஒன்றுதான் இந்த மறுமை எப்பொழுது உண்டாகும் என்கிற ஒரு விடயத்தை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு சென்று மதீனாவில் இருந்து யகூதிகள் இருந்தார்கள், அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு வந்து அந்த கேள்வியை கேட்டார்கள். அப்பொழுது நபி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். நபியே, இடத்தில் அவர்கள் மறுமை எப்பொழுது உண்டாகும் என்கிறத அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அந்த அறிவை பற்றி அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இறைவன் அதை எப்பொழுது வெளியிறக்குவானோ அப்பொழுது அதை வெளியேற்றுவான். அதில் இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தில் சொல்லும் பொழுது இந்த மறுமை உண்டாகும் எப்படி என்றால் திடீர் என்றுதான் உருவாகும். பாகுத்தத்தன் என்றால் திடீர் என்று எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உருவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுவதன் மூலம் இந்த உலகத்துக்கு சொல்லி இதே போன்று இன்னும் சில குர்ஆன் வசனங்கள் மறுமை திடீர் என்று உருவாகும். ஃபைதாஹும் முப்லிசூன், அவர்கள் ஒரு திடுக்கிடம் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தினால் எப்படி கிளி பிடித்து பயம் பிடித்து போய் இருப்பார்களோ அப்படி அவர்கள் இருப்பார்கள் என்று குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அதே போன்று ஹதீஸு ஜிப்ரீல் என்று ஒன்று கேட்டிருக்கிறீர்கள். அதுதான் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒருத்தர் வருகிறார். அவர் மிகவும் கண்ணு கரையான கருப்பான ஒரு இல்தல அலைனா ரஜுலுன் ஷதீதுன் பயாது ஸியாபி ஷதீது ஷவாதி ஷஅரி லா யுரா அலைஹி அத்ரு ஸஃபரி வலா يعرف மின்னா அஹதுன் ஹத்தா இதா ஜலஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி என்று வரக்கூடிய அந்த ஹதீஸில் நபி அவரிடத்துல வந்து அவர் கேட்கிறார். நபி அவரிடத்துல வருகிறார். கருப்பு முடி உள்ள ஒருத்தர் அவருடைய உடம்பிலோ உடையிலோ எதிலும் புழுதி படித்த எந்த ஒரு அடையாளத்திலும் நம்மால் காண முடியவில்லை என்று அவர் சொல்கிறார். அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது
சொல்லிவிட்டு அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து உட்காரார். எப்படி ஒரு அறிவை கற்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல உட்கார்ந்து முழங்கால் அல்லது துடை என்று செய்ய சொல்லப்படுகிறது. எப்படியோ நபி அவர்களுடைய காலோடு கால் சேர்த்து உட்கார்ந்து நபி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய காலோடு ஒட்டுகின்ற அளவுக்கு உட்கார்கிறார். மிகவும் சமீபமாக உட்கார்ந்து கேள்வி கேட்கிறார். அவர் ஈமானை பற்றி கேட்கிறார், இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிறார். எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவர் கேட்கிறார், அக்பிர்னி அன்ஸா, எனக்கு மறுமையை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் கேள்வி கேட்டாரோ கேள்வி கேட்டவரை மல் மஸ்ஊல் அன்ஹா அலமு மினஸ் ஸாஇல் என்றார்கள். கேள்வி கேட்கப்பட்டவரை விட கேள்வி கேட்டவர் ரொம்பவும் அறிந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னடா இவர் கேள்வி கேட்கிறார், நபி அவர்கள் இப்படி பதில் சொல்கிறார்கள். கேள்வி கேட்டவரை விட நபி அவர்கள் கேள்வி கேட்கப்பட்டவர், நபி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டவர் தான் ரொம்பவும் அறிந்தவராக இருக்கிறார். நான் கேள்வி கேட்கிறேன் உங்களிடத்தில், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுகிறீர்கள், எங்களிடம் விட உங்களுக்கு தான் தெரியும் சொல்லி எனக்கு தெரிய வருது. அப்போ எல்லோரும் ஆச்சரியமாக சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், அதனுடைய அடையாளங்கள் என்ன என்று கேட்ட பொழுது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன் தலித அமத்து ரப்பதஹா வ அன்தர் அல்-ஹுஃபாத் அல்-உராத் அல்-ஆனத் அர்-ரிஹா அஷ்-ஷாஇ யததாவலூன ஃபில் துன்யா. எப்படி என்றால் ஒரு அடிமை ஒரு எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்ற ஒன்றை சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், இந்த உலகத்துல ஆடு மேய்க்கக்கூடிய அல்லது மாடு மேய்க்கக்கூடிய ஒட்டகம் மேய்க்கக்கூடிய ஏதோ ஒரு மேய்ப்பாளர் ஏதோ ஒரு மிருகத்தையோ ஏதோ ஒரு வகையில அவர் என்ன செய்வார், ராய் என்று சொன்னால் மேய்க்கிறவராக இருப்பார். ஆனால் அவருடைய உடுப்பிலும் சரி ஆடையிலும் சரி அரைகுறையாக இருப்பார். இப்படிப்பட்டவர் மாளிகைகள், உயரமான மாளிகைகளும் நிறைய உயரமான கட்டிடங்களை கட்டி கொள்ளக்கூடிய காலம் வரும். இதுதான் அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கொஞ்ச நாட்கள் போகிறது. பலபிஸ்து மலியன் ثم قال يا عمر أتدري من السائل. உமரே, அந்த கேள்வி கேட்டாரே அவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலைஹி, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். இது அல்லாஹ்வின் அவருடைய தூதர் என்கிற வார்த்தை நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது சொல்லலாம். நம்முடைய காலத்தில் நாம் என்ன சொல்ல முடியும், அல்லாஹ் ஆலம் என்று மட்டும்தான் சொல்ல முடியும், அல்லாஹ் வ ரசூலுஹு அலைஹி சொல்ல முடியாது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் ஜிப்ரீல். இன்னும் ஜிப்ரீல் அதாக்கும் அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக வேண்டி வந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நானும் நீங்களும் மிகவும் தைரியமாகவும் மிகவும் எதில் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ இதில் மட்டும் நம்பிக்கை இருக்கிறது சொன்னால், இந்த உலகத்தில் எதை மறுக்கக்கூடியவராக இருந்தாலும் இதை மறக்க முடியாது. அதுதான் மரணம் என்கின்ற ஒன்று. அதில் நாளை மறுமை என்கின்ற ஒன்று இருக்கா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மறுபிறப்பு என்ற ஒன்று இருக்கா இல்லையாங்கிறதுல இஸ்லாமியர்களிடத்தில் எந்த மாற்று கதையும் கிடையாது. மறுபிறப்பு என்பது இல்லை, ஆனால் மாற்று மதத்திடத்தில் இருக்கிறது. ஆனால் மரணம் என்ற ஒன்று எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை எல்லோரும் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அத்தோடு அன்பார்ந்தவர்களே, நாம் ஈமான் கொள்ளக்கூடிய அம்சங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ், அவனுடைய தூதர்கள், அதே போன்று அவன் இறக்கிய வேதம், அதற்கு அடுத்தது மலக்குமார்கள். இப்படி வருகின்ற பட்சத்துல மறுமை என்ற ஒன்று, யௌமுல் கியாமா. இந்த யௌமுல் கியாமா என்கிற வார்த்தை குர்ஆன்ல 70 இடத்துல பாவிக்கப்பட்டிருக்கு. எத்தனை இடத்தில்? ஆகிரான்னு பாவிப்பார்கள். ஆனால் யௌமுல் கியாமா என்கிற வார்த்தை இறைவனுடைய திருமறை வசனத்துல 70 இடங்கள்ல பாவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். இமாம் ஷேக் உசைமின் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதின புத்தகம் அது என்னன்னு சொன்னால்,
அகீதத்து அஹ்லிஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, அகீதத்தி அஹ்லிஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்கிற இந்த புத்தகம் இமாம் முஹம்மது பின் ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதிய கிதாப். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மறுமையை பற்றி அவர்கள் ஒரு அழகான ஒரு தொகுப்பை தொகுத்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் மறுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுமையை ஈமான் கொண்டிருக்கிறோம். மறுமை என்ற ஒன்று நடைபெறும் என்கிறதுல மக்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள் என்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி வனுஃபிக ஃபி ஸூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ் ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. இரண்டு சூர்கள் ஊதப்படும். அந்த இரண்டு சூர் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சூரை ஊதுவார்கள். முதல் சூர்ல எல்லோரும் திடுக்கிட்டு எழும்புவார்கள். அல்லாஹ் நாடி எல்லோரும் திடுக்கிட்டவர்கள். வானத்தில் பூமியில் உள்ள அத்துணை பேர்களும் படைக்கப்பட்ட அத்துணை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை உயிரினங்களும் ஜீவராசிகளும் எழுப்பப்படும். அப்பொழுது எழுப்பப்பட்டு இரண்டாவது சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்பட்டவுடன் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அதாவது எல்லோரும் உறங்கிய நிலையில் அல்லது மரணித்த நிலையில் இருக்கிற அத்துணை வரையும் அல்லாஹ் தஆலா உயிருடன் எழுப்புவார். திரும்ப இரண்டாவது சூர் ஊதப்பட்டவுடன் அவர்கள் அத்துணை பேரும் எழுந்து நின்று பார்ப்பார்கள். அவர்கள் எப்படி ஃபைதாஹும் கியாமன் யன்துரூன், எழுந்து நின்றவர்களாக பார்த்தவர்களாக நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையில் சொல்றதை பார்க்கலாம். எப்படி நிற்பார்கள் என்றால், ஆடை அணியாதவர்களாக, கால்களில் பாதணி செப்பல் அணியாதவர்களாக, அதே போன்று ஹத்னா செய்யாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கமா பதனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, நாங்கள் படைப்பை எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே நாங்கள் திருப்புவோம். வஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபஅலின், நாங்கள் வாக்களித்ததன் அடிப்படையில் உங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது அல்லாஹ் தஆலா மறுமையின் பொழுது தாம் இந்த உலகத்துல செய்த செயல்களுக்கான எக்ஸாம் எழுதினோம்னு சொன்னால் அந்த எக்ஸாமுக்கு பெருபேறு கிடைக்கும். இந்த உலகத்துல ஏதோ ஒரு பெரும்பெரு கிடைக்கும். இப்படி நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய பெருபேறு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யாரெல்லாம் ஃபம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய கையில் யாருடைய வலது கரத்தில் கேடு கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவருக்கு இலேசான கணக்கு வழக்காக அவருடைய கணக்கு வழக்கை கேட்கப்படும். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, நம்ம அப்படித்தானே ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம்னா எழுதிட்டோம்னு சொன்னால் அந்த எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ண சந்தோஷத்துல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். நம்ம குடும்பத்துக்கிட்ட எல்லாரும் சொல்லுவோம். அது ஏன் சொல்றது காரணம், ஒரு சிலவங்க பொறாமப்படுவாங்க, ஒரு சிலவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுல மிகவும் சந்தோஷப்படக்கூடியது யாரு, தன்னுடைய குடும்பம். அப்ப அந்த தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லுவார்கள், வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, சந்தோஷமானவராக அவர் தன்னுடைய குடும்பத்திட்ட போய் சொல்லுவார். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا, யாருடைய பின்பகுதியில் இடது பக்கத்தில், பின்பகுதியில் முதுகுக்கு பின்னால இடது பக்கத்தில் என்ன செய்யப்படும், கெட்டவங்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் ரொம்பவுமே மிகவும் மோசமான முறையில் அவர்களை நடத்தப்படும். அவர்கள் எங்கே போய் சேருவார்கள், நரகத்துக்கு போய் சேருவார்கள். وكل انسان يلزمناه طائر في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا اقرا كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. மறுமையில அல்லாஹ் தஆலா கெட்டவர்களை பார்த்து சொல்லக்கூடியதும் நல்லவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, உங்களுடைய புத்தகங்களை பார்த்து என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்ங்கிறதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் தஆலாவால் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் காட்ட முடியும், அதனுடைய ஏட்டை கொண்டு வர முடியும் என்று கேட்டால், காட்ட முடியுமான்னு கேட்டால் ஆம், சாத்தியம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் ஒரு சாதாரண ஒரு பென்ட்ரைவ், ஒரு சாதாரண ஒரு ஃபோன், ஒரு ஒரு டெராபைட்டோ ஒரு ஜிகாபைட்டோ எப்படியோ ஒரு ஒட்டுமொத்த பல ஃபோட்டோக்களையும் பல டாக்குமெண்ட்ஸ்களையும் அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஃபோனை வச்சுருக்கோம். ஒரு சாதாரணமாக பென்ட்ரைவை வச்சுருக்கோம்.
அல்லாஹ்வுக்கு இதையெல்லாம் படைத்தது அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவே இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்கிறது சொல்லுவோம். இந்த உலகத்திலேயே இந்த உலகம் என்கிறது இறைவனுடைய சாதாரணமாக ஒரு குண்டூசியை எடுத்து கடலில் போட்டு எடுத்தால் அந்த தண்ணீர் அளவு கூட இருக்காது. அந்த அளவுக்குரிய இந்த உலகத்துல நம்ம இருக்கிறது எந்த இடத்துல இருந்து நமக்கு சாதாரணமாக கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நம்ம எல்லோரும் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்ன்றதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் என்னது ரொம்பவும் சாதாரண விடை. நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம என்ன நினைக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்கிறான், அஃபஹஸிபுதும், நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம வீணா படைச்சிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ, இன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நானும் நீங்களும் அவனிடத்தில் மீள மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் அழகாக கேட்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனங்கள் அத்தனையும் நம்மை மறுமையின் பக்கம் கொண்டு செல்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு வாக்கியங்களும் இருக்கின்றன. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா திருமறையில சூரத்துல் ஆராஃப் என்பதை காட்டுகிறார். அதுல சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்ல போனோம் என்றால், நன்மையை செய்திருப்பார்கள், தீமையை செய்திருப்பார்கள், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருப்பவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்வார். இதைத்தான் அந்த சூரத்துல் ஆராஃப்ல நம்ம பார்க்கலாம். அதே போன்று நன்மை செய்யக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி சிராத் முஸ்தகீம் கடந்து சொல்லுவாங்க என்கிறதையும் அல்லாஹ் தஆலாவுடைய ஹதீஸ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களோட பார்க்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, யார் ஒரு அணுவளவு செல்லும் பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க, கையை இந்த அளவுக்கு காட்டுவாங்க. அணுங்கிறது பிளக்க முடியாத ஒரு மிகவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கும். அந்த படைப்பளவுக்கு யாராவது ஒரு நலவு செய்தாலும் அதை அவர் பெற்றுக்கொள்வார். ஒமையாமல் மிஸ்கால் அதற்கு ஷர்ரியா, அதே மாதிரி யார் பாவம் செய்திருந்தாலும் அவர் என்ன செய்வார், அதையும் நாளை மறுமை பெறுவார். ஃபமன் தகுலத் மவாஸீனு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய தராசு கனத்து விட்டதோ பாரமாகி விட்டதோ அவர் வெற்றி பெற்றவர்களில் உள்ளவராக இருப்பார். ஒமன் ஹஃபத் மவாஸீனு, யாருடைய தராசு பாரம் இல்லாமல் உயர்ந்து விட்டதோ அவர்கள்தான் ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் நஷ்டமாகிக் கொண்டார்கள். ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். தல்ஃபஹு வுஜூஹும் நாரு வஹும் ஃபீஹா காலிஹூன், அவர்களுடைய முகங்கள் கரிக்கப்பட்டு கருகி உதடுகள் சுருக்கப்பட்டு முகம் விகாரமானவர்களாக ஆக்கப்படுவார்கள் நரகத்தில். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒருவர் நல்ல காரியங்களை கொண்டு வருகிறாரோ அதை போன்று 10 மடங்கு அவர்களுக்கு இருக்கின்றன. அதே போன்று மன் ஜாஅ பிஸ்ஸிய்யதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அல்லாஹ் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நீதியாளன் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நல்லது செய்தவங்க, நல்லதென்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அது யாரெல்லாம் எப்படியெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அதை விட 10 மடங்கு நாளை மறுமையில் இருக்கிறது. ஆனா யார் ஒருவர் பாவம் செய்யறாங்களோ அதை போல ஒன்றுதான் அவருக்கு இருக்கிறது, அதை விட பல மடங்கு என்ன இல்லை கிடையாது. ஒஹும் லா யுதுலமுன், அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுகிறான், அவர்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் குதுஸில வரக்கூடியது, அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம், இன்னல்லாஹ ஹர்ரம துல்ம அலா நஃப்ஸிஹி ஃபலா தவாலமு, அல்லாஹ் தஆலா தன் மீதே அநீதம் இழைப்பதை, அநீதம் செய்வதை அல்லாஹ்வே அவனுக்கு மீதே செய்திருக்கிறார், ஹராமாக இருக்கிறார். எனவே அந்த ஹராத்தை அல்லாஹ் உங்களுக்கும் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறார். எனவே துல்மு என்பது அல்லாஹ்வா நினைத்தால் அல்லாஹ் என்ன செய்யலாம், அநியாயம் செய்யலாம். நம்ம அப்படித்தானே, நம்ம என்ன பார்க்கறதுனா கணக்கு வழக்கு பார்க்கறது, குடும்பம் சேர்ந்திருந்தால், நம்முடைய நண்பர்கள் அநியாயம் செய்திருந்தால், அல்லது நம்ம யாராவது நம்முடைய பசங்க நம்முடைய பிள்ளைங்க ஏதாவது செய்யறதாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னா கணக்கு வழக்கு பார்ப்போம். இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க, நம்ம இப்படி செய்வோம், இவங்க இதனால திட்டினாங்க இதனால நம்ம போறது கிடையாது, இவங்க இதனால நம்மளோட பகிஷ்கரிச்சு நடந்தாங்க நாமளும் பகிஷ்கரிச்சு நடப்போம், நம்ம ஏன் நமக்கு தேவையில்லாத வேலை என்று உலகத்தில் கணக்கு வழக்கு பார்த்து தனக்கு வந்தா, நம்ம சொல்லுவோம் இல்லை நம்முடைய பாசையில பரிபாசையில சொன்னோம்னா, எனக்கு வந்த அர்த்தம் உனக்கு வந்தா
தக்காளி சட்னியான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது பேச்சுவார்த்தையில் ஒன்று கேட்பாங்க. அது மாதிரி தனக்கு வந்தால் மட்டும்தான் அது ஒரு பாரதூரமாக எண்ணிக்கொண்டும் மற்றவர்களுக்கு வந்தால் அது ஏனோ தானே என்று தட்டி கழித்து செல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அநீதம் செய்வதை கூட தன் மீது என்ன செய்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான் என்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் அமர்வு இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் பாங்கு சொல்வதை அதை போன்று சொல்லி எந்த இடத்தில் எந்த பதிலை சொல்லி அதற்கு பிறகு நபி அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி அதற்கு அப்புறமா பாங்கு துஆவை ஓதுகிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கௌசர் இன்ன அதைனா, நாங்கள் உங்களுக்கு கௌசர் என்கிற ஒரு நீரை தந்திருக்கிறோம். அந்த நீர் அதன் மூலம் யாருக்கெல்லாம் ஊட்டப்படும், யாரெல்லாம் மார்க்கத்தை எடுத்து நடந்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும், யாரெல்லாம் உட்புகுத்தினார்களோ அவர்களுக்கு எது கொடுக்கப்பட மாட்டாதே. மார்க்கத்தை பிளவுபடுத்தியவர்கள், மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்காதவர்கள், அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த தருவாயில் கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த சன்னிதானத்தில் அந்த நிலையில் மிகவும் தண்ணி தாகம் ஏற்படக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். நாம் அனைவரும் வேறுபாடுகளுடனும் நாம் மார்க்கத்தில் பிளவுபடாமலும் மார்க்கத்திலிருந்து நெறி தவறாமலும் அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் செய்ய வேண்டும். அத்தோடு அந்த இமாம் சொல்கிறார்கள், வனுமினு பிஷ்ஷஃபாஅ ஃபீமன் தஹல النار من المؤمنين أن يخرجوا منها وهي للنبي صلى الله عليه وسلم وغيره من النبيين والمؤمنين والملائكة. நரகத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஷஃபாஅத் பண்ணுவாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. நரகத்தில் இருந்து கூட என்ன செய்யுங்க என்று அல்லாஹ்விடத்தில் என்னது வாய்ப்பு அளிக்கப்படும். நரகத்தில் இருந்தும் அவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மற்ற எந்த ஒரு நபிக்குமோ எந்த ஒரு மலக்குமோ இந்த வாய்ப்பு கிடையாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்ட நிலை அந்த நாளை மறுமையில் எப்படியான கஷ்டம் என்றால் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்ப வியர்வை வெளியேறி கொண்டிருக்கும். அந்த வியர்வை வெளியேறி கொண்டிருக்கிற தருணத்துல எல்லோருமே ஒவ்வொரு நபிமார்களிடத்துல போவாங்க, கேட்பார்கள். எல்லோரும் தானுக்கு ஏற்பட்ட தான் செய்த ஒரு காரியத்தை வைத்து அதனை புறக்கணிப்பார்கள். இறுதியாக நபி அவர்களிடத்தில் தான் வருவார்கள். அப்பொழுதுதான் இந்த சூரியன் தலைக்கு அண்மைத்து இருக்கின்ற தருணம். அதனால் தான் செய்த பாவங்களுக்கு ஏற்ப உடம்பிலிருந்து நீர் வெளியேறும், வியர்வை வெளியேறும். ஒரு சிலர் அதில் மூழ்கி போயிருப்பார்கள், ஒரு சிலருடைய கணுக்காலுக்கு கீழால் இருக்கும், ஒரு சிலருக்கு அவர்கள் செய்த அளவுக்கு பாவத்தின் அளவுக்கு அவருடைய உடல்கள் என்ன செய்யும், நீரினால் வியர்வையுடைய நீரினால் மூழ்கடிக்கப்பட்டது. எனவே இதிலிருந்து நபி அவர்கள் காப்பாற்றக்கூடியவர்களாக ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா பால், தேன் போன்ற ஆறுகள், இது இந்த இடங்கள் அத்துணையுமே மிஸ்க் என்றால் கஸ்தூரியா, இந்த கஸ்தூரி என்கிற ஒன்று வாசனம் அது வந்து கொண்டிருக்கும். அதே போன்று அதனுடைய அளவு, அதனுடைய வாசத்தினுடைய அளவு நீளம் 1 மாதமாக இருக்கும், அதனுடைய அகலம் 1 மாதமாக இருக்கும். அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் நட்சத்திரங்களை போல இருக்கும். அதனுடைய அழகும் அப்படியா இருக்கும், அதனுடைய அதிகமும் அப்படியாக இருக்கும். முஃமின்கள் அந்த இடத்துல வருவாங்க, நபி அவர்களுடைய உம்மத்தில் இருந்துதான் அதிகமானவர்கள் வருவாங்க. அதிலிருந்து அவர்கள் நாளை மறுமையில் ஹவுல் கௌசர்ல இருந்து தண்ணீர் அருந்துவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் யாரெல்லாம் அவருடைய கிதாபுகளை, அவருடைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட கிதாபுகளை, வேதங்களை, நபியர்களுடைய சுன்னாவை, நபியர்கள் கொண்டு வந்த இந்த குர்ஆனையும் அதனுடைய சுன்னாவை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய எல்லா கேள்வி கணக்குகளையும் எப்படி இலகுவாக்குறானோ அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய அச்சுகளை எடுத்து நடந்தவர்களுக்கு நாளை மறுமையில் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தில்
என்னோடு இருக்குமாறு என்னோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்களை அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்து கேட்டு இருக்கக்கூடிய தருணத்திலும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது நபி அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற எந்த ஒரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. அதை போன்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லபடியாக நடந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே போன்று காவிர்களுக்கு மரத்து வாழ்ந்தவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். இது அவர்களுக்கு தண்டிப்பதற்காக வேண்டி மக்களை முஃமின்களுக்கு அவர்களுக்கு அதனுடைய பெருமதியை அந்நேரம் தான் விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு உள்ளத்திலும் மாலா ஐனுன் ரஅத் வலா உதுன் சமிஅத் வலா خطر على قلب بشر நபி அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு உள்ளமும் சிந்தித்திராத, எந்த ஒரு காதும் கேட்டிராத அளவுக்கு அது இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நம்ம பார்க்கலாம். அதே போன்று திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா அஃபிய லஹும் மின் குர்ரத்தி அய்ன் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். நல்லது முஃமின்கள் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சுர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் திருமறையில, எந்த ஒரு வரும் அறியாத அளவுக்கு அதனுடைய கண் குளிர்ச்சி நாங்கள் மறைத்திருக்கிறோம், அவர்கள் செய்ததற்கான கூலியாக அதனை நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்துக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக சூடு காலத்தில் ஏசி போடுவோம். ஏசி வெறும் காற்று வந்து கொண்டிருந்தால் சூடாயிடும். ஏசியோட தண்ணி மிக்ஸ் ஆகும்போது தான் கூழ் வரும். அதுதான் சிம்பிள் ஒரு விடை. அதே போல தண்ணீரிலிருந்து பட்டு வரக்கூடிய காற்று தான் ரொம்ப குளுமையானது. அதனாலதான் சொர்க்கத்துக்கு கீழால என்ன போகுது, சொர்க்கத்துக்கு கீழால அப்படித்தான குருவாசம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்ல சோலைகளுக்கு, அதாவது சேனைகளுக்கு போவாங்க, பக்கத்துல குளங்கள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், கால்வாய் இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய காற்றும் அந்த மரத்தினுடைய காற்று சேரும் பொழுது ஒரு ரம்மியமான ஒரு சூழலா இருக்கும். அந்த சூழலை எல்லோரும் விரும்பி போவாங்க. இந்த சொர்க்கம் இது உலகத்தினுடைய சொர்க்கமா நம்ம காண்கிறோம், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா நாளை மறுமையில சொர்க்கவாதிகள் எல்லோருமே இதை அடிக்கொருக்காக உணர்ந்து கொண்டிருப்பார். சாதாரணமா இந்த ஊர்ல ஒரு பள்ளியில போய் உட்கார்ந்தார், அழகான நறுமண வாசனை திரவியங்கள் வரும். அதை நுகரும் போதெல்லாம் நம்ம ஊருக்கு போனோம்னா எப்படா சவுதிக்கு போவோம், இப்படியான வாசத்தை உணர்வோம். சாதாரணமா வரும். நாளை மறுமையில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய வாசனை திரவியங்கள் அல்லாஹ் தஆலா அந்த உயர்விகளில் இருந்தே வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இதை அடைவதென்றால் எவ்வளவு ஒரு பாக்கியம் நம்ம செஞ்சிருக்கணும்ங்கிறத நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நரகவாதிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்னார் தார் அதா, நரகம் என்பது வேதனை செய்யக்கூடியதனுடைய தடம், வீடு. இது அல்லாஹு தஆலா லில் காஃபிரீன ஸாலிமீன், அநீதக்கார காவிர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். ஃபீஹா மினல் அதாபி வன் நிகால் மா லா யக்துர் அலல் பால். எந்த ஒரு உள்ளமும் சிந்திக்காத அளவு அதுல தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் தண்டிப்பான், பழிவான். நான் உனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் தந்தேன், எனக்கு மாறு செய்தாய், எனக்கு இணை வைத்தாய், எனக்கு என்னை நம்பாமல் உலகத்தில் அத்துணை காரியங்களையும் செய்தார். அதனால் உனக்குரிய தண்டனை எப்படி தெரியுமா இருக்கும்? இன்ன அத்ததினா லில்லாஹின் நாரன் அஹாத பிஹிம் சுராதிஹா வ யஸ்தகீது யுவாஸ் பிமாஇன் கல்முஹல் யஷ்ரில் வுஜூஹ் பிஸ்ஸராப் வ சஹ் முர்தஃபகா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அநீதக்காரர்களுக்கு அல்லாஹ் விட்டு சொல்கிறான், காவிர்கள் சொல்லவில்லை, அநீதம் செய்தவர்கள். நாம் அல்லாஹ்வுடைய விடயத்துக்கு மாறு செய்தோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்கிறார்கள், குர்ஆன் வசனம் சொல்கிறது, இப்படி சொல்லுகிற விடயத்துக்கு புறம்பாக நம்ம செய்கிறோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் நரகத்திற்கு நமக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது சுற்றும் முழுதாக நரக நெருப்பு இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற நெருப்பினுடைய பங்கில் 99 மடங்கு மிகவும் சூடு அதிகமாக இருக்கும். 47-48 டிகிரி செல்சியஸ் சூடு வரும் பொழுது நம்மால் வெளியில் நிற்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு நாள் உனக்கு
நின்றான் என்றால், ஒரு நாள் அல்ல, ஒரு 1 hour நின்றான் என்றால் மயங்கி விழுந்து விடுவான். 2 hourல அவன் செத்தே போயிடுவான். இதுதான் நம்முடைய கண் முன்னால் தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இதுவே நாளை மறுமையில் இதனுடைய சூடு அது 100 மடங்கு ஆகும் பொழுது ஒரு மனிதன் பக்கத்தில் கூட அல்ல, அதனை பார்க்க கூட முடியாத அளவுக்கு அந்த சூட்டினுடைய அகோரம் மிகவும் கடினமாக இருக்கும். அப்பொழுது அவன் தண்ணீர் கேட்பான். நம்மளோட உடம்புல சூடு குடிச்சோம்னா வெளியேறுவது நீர். திரும்பவும் என்ன செய்கிறார்? சாதாரணமாக இந்த பூமி வறட்சி இருப்பதற்கு காரணம் மிகவும் மிகவும் வெப்பமாக இருப்பதனால் அது தண்ணீரை உறிஞ்சி கொள்கிறது. அதனால் நம்முடைய உடம்பு மண்ணால் படைக்கப்பட்டது. இந்த மண்ணுக்கு தேவைப்பட்டது தண்ணீர் தான். எனவே இந்த காய்ந்த மண்ணுக்கு தேவைப்படும் பொழுது இந்த தண்ணீர் கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால், முகங்கள் அந்த தண்ணீரை கொண்டு போகும் பொழுது சதைகள் அவ்வளவு உதிர்ந்து என்ன செய்துவிடும்? அதை கொட்டிவிடும். இந்த உடம்புல நீங்க சாதாரணமாக சுடுதண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன செஞ்சிடும்? கொப்பளிச்சு பொங்கிவிடும். சாதாரண சுடு தண்ணி அது சாதாரண எந்த அளவுக்கு அதனுடைய வரனை நமக்கு தெரியும். இந்த ஒரு சாதாரண 42 என்றால் அது என்ன செய்கிறது? கொப்பளித்து விடுகிறது. நாளை மறுமையில் கொப்பளிக்காது. அந்த தண்ணீர் பக்கத்துக்கு போவதற்கு முன்னாலேயே மொத்த சதையும் உதிர்ந்து விழுந்துவிடும். அதனுடைய நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு மட்டும்தான் மிஞ்சும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوق العذاب. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுடைய தோள்கள் தான் என்ன செய்கிறது? உணர்கிறது. இந்த தோள்கள் உதிர்ந்து போகும் பொழுதெல்லாம் நாங்கள் வேறு தோள்கள் கொடுப்போம். எங்களுடைய வேதனையை அவர்கள் ஃபீல் பண்ணணும். எங்களுடைய வேதனையை அவர்கள் ஃபீல் பண்ணணும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அதனை திரும்ப தோள்களை கொடுத்து கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் தஆலா திருமறைகளை சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஒரு அதாப். அதே போன்று அல்லாஹ் தஆலா 2 பேர்களை சொல்கிறான், அவர்களுக்கு நிரந்தரம். ஒமையுக்மின் பில்லாஹ், நரகம் நிரந்தரம். ஒமையுக்மின் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வயமல் சாலிஹன் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, யுதுகிலு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் خالدين فيها أبدا قد أحسن الله له رزقا. யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை நாங்கள் கீழால் நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களில் அவர்களை நாங்கள் நுழைவிப்போம். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அழகுபடுத்தி விட்டான் அவர்களுக்கு. இன்னல்லாஹ, அடுத்ததாக சொல்கிறான், இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன, இறைவன் மறுத்தவர்களை லானத் சாபமிட்டு விட்டான். நிச்சயமாக வஅத்தலஹும் ஸஈரா, அவர்களுக்கு நரகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யஜிதுன வலியன் வலா நஸீரா, எந்த ஒரு உதவியாளரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் நரகத்தின் பக்கம் திருப்பப்படும். யகூலூன யா லைத்தனா, அவர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே, அதான அல்லாஹ் வ அதான ரசூல், நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபட்டிருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள். இது எப்பொழுதும் அவர்களுக்கு திரும்ப போறது கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சாட்சி பகர்ந்து விட்டார். நல்ல அமல்கள் செய்தால் நிரந்தர சொர்க்கம், நல்ல அமல்கள் செய்யாமல் இறைவனுக்கு மறுத்தார். காபிர் என்றால் என்ன? கபர் என்றால் மறுத்தான் என்றால் மறுக்கிற. அது சாதாரணமாக ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய விடயத்தை செய்யாமல் இருக்கிறவனுக்கு கூட தான் தண்டனை. அவன் மார்க்கத்தை விட்டு போகணும் என்ற அவசியம் கிடையாது. இந்த குர்ஆன் வசனம் அத்துணையுமே முதலாவது சட்டம் எல்லோருக்கும் தான். அதில் மிகவும் முக்கியமானது, மிகவும் எனக்கும் உங்களுக்கும் தான். இதுல நம்ம ஒரு சட்டத்தை ஒரு மார்க்க அறிவாளர், ஒரு வடவாளர் சொல்லுகிறார். அதனை ஏனோதான் அது வளமையாக எல்லோரும் செய்வது என்று கணக்கெடுக்காமல் சென்றோம் என்றால் நிச்சயமாக நான் மருத்துவ கூட்டத்தில் ஆள்கிறேன். நாளை மறுமையில் எங்கே என்னுடைய இடம்? நான் தௌபா செய்யாமல் அதே நிலையில் மரணித்தேன் என்றார். நான் செல்லக்கூடிய மறுமையில் நான் செல்லக்கூடிய இடம் நிரந்தர நரகம். அல்லாஹ் விடத்தனை சொல்கிறான், யாரெல்லாம் என்னை மறந்து அவர்கள் வாழ்வார்கள் அவருக்கு என்னுடைய சாபம், என்னுடைய சாபம். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையில் நாங்கள் அவர்களை எழுப்புவோம், கண்குருடனாக எழுப்புவோம்.
قال رب لم حشرتني أعمى இறைவா என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று கேட்பான் அல்லாஹ் தஆலா. அவரிடத்தில் அந்த மனிதன் அடியான் கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு ஆயாத்துனா எங்களுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தன, ஃபனசீதஹா அதை நீ மறந்து வாழ்ந்தாய், ஃபகதாலிக யௌம துன்சா அப்படித்தான் நீ எப்படி மறந்து வாழ்ந்தாயோ அப்படித்தான் நாங்கள் என்ன செய்து விட்டோம், உன்னை நாங்கள் கேர் பண்ணாம விட்டுட்டோம். நீ எப்படி கேர் பண்ணாம விட்டாயோ, அப்படி கவனம் இல்லாமல் வாழ்ந்தாயோ, அப்படி நாங்களும் உன்னை இந்த நாளில் கவனம் இல்லாமலே விட்டு விட்டோம் என்று அவனிடத்தில் சொல்லப்படும். அவன் எப்படி சொல்வான், நான் பார்வையுடையவனாக இருந்தனே, உக்கது குந்து பசீரா, நான் பார்வையுடையவனாக பார்க்கக்கூடியவனாக இருந்தனே, ஏன் என்னை எழுப்பினா என்று கேட்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனங்கள் அத்துணையுமே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாளை மறுமை உண்டாகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுக்ஸிருல் ஜஹல் மிகவும் அறியாமை அதிகரிக்கும். மார்க்கத்தினுடைய அறிவு எனக்கு இடத்துல இருக்கான்னு கேட்டா எனக்கு கிடையாது. எனக்கு சுத்துபத்தை பத்தி அறிவு கிடையாது. அதை எப்படி பிரிச்சு கொடுக்கணும், என்னுடைய மகனை எப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கணும், என்னுடைய மகனை எப்படி திருமணம் முடித்து கொடுக்கணும், நான் இந்த காலை எடுத்தால் என்ன செய்யணும், நான் என்னுடைய தொழிலில் என்ன செய்யணும், நான் எப்படி வாழணும், என்னுடைய மரண தருவாய்க்கு நான் தயாராகிறேன், நாளைக்கு நான் தூங்க வேண்டும், நாளை காலையில் எழுந்துட வேணும், எனக்கு என்னென்ன ஜாப் இருக்குது அதை நான் செஞ்சிடணும், எனக்கு என்னென்ன வேலை இருக்குங்கிறத ஷெட்யூல் பண்ணி ரொம்ப உறுதியாக 100% நான் நாளைக்கு எழுப்ப போகிறேன்ங்கிற அளவுக்கு நம்ம தயாராகும். என்னுடைய திக்ர், நான் நாளைக்கு மூத்தானால் நான் எப்படி எழும்ப போகிறேன்ங்கிற எண்ணம் இந்த உங்களிடத்தில் எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துக்காக வேண்டிய தவிர நாளை மறுமைக்காக இத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய சதகாக்கள், என்னுடைய தர்மங்கள் இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், சம்பாதிப்பார்கள், ஆனால் வட்டியில் எத்தனை பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னும் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை ஒரு பொருட்டாகவே கணக்கெடுக்காதவர்கள் எத்தனை பேர் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன்னுடைய நகைகள், எத்தனை பேருடைய நகைகள் இன்னும் அடமானத்தில் மீட்டெடுக்க முடியாமல் வருஷ கணக்கில், சரி இந்த 2 வருஷத்துல வந்துட்டோம்னு சொன்னா கணக்கு போட்டுருவோம். நம்ம எப்படி கணக்கு போடுறோம்னா, 2 வருஷத்துல நம்ம வெளிநாட்டில் இருந்தோம்னா சம்பாதிச்சோம்னு சொன்னா கொடுத்து முடிச்சிடலாம். 2 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா வாக்களிச்சுதான் திருமறையில, நாங்க வட்டியை ஹராமாக்கிட்டோம், வியாபாரத்தை ஹலால் ஆக்கிட்டோம், நிச்சயமாக இந்த வட்டியை எடுத்துக்கிறவங்கள நாங்க அழிச்சுதான் நான் அல்லாஹ் வாக்கு தந்துட்டாங்க. அல்லாஹ் தந்த வாக்கு ஒரு பொழுதும் பொய்யாகாது. நம்ம எவ்வளவுதான் தலைகீழா நின்னாலும் அதை ஒரு நாள் சரிப்படுத்த முடியாது. எனவே இருக்கிறத கொடுத்து நீங்க தப்பிச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்கிறான், யாரெல்லாம் வட்டி இருக்கிறார்களோ அவர்கள் நிரந்தர நரகம். யாரெல்லாம் வட்டி எடுக்கிறாங்களோ அவங்க நிரந்தர நரகம். அவங்க அந்த நிலையில மரணத்தாங்கன்னா அதே நரகம், நிரந்தர நரகம். உண்டது ஹராம், தான் உடுத்தது ஹராம், அந்த வட்டியால சம்பாதிச்சது. தான் மறுமையில என்னதான் போராடினாலும் எந்த ஒரு ஃபாய்தாவுமே கிடையாது. நீங்க மூத்தானா கூட எந்த ஃபாய்தாவும் கிடையாது. நான் போறது நான் நரகத்துக்கு, டைரக்ட் நரகம். யாரெல்லாம் தௌபா செஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும், விமோசனம் கிடைக்கும். ஒன்று தன்னுடைய பிள்ளைகள் அதை சரி செய்யணும், அவங்க அதுக்குரிய பாவ மன்னிப்பு கேட்கணும், இப்படி ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கும். இது எதுவுமே தயார் இல்லாம ஓகே என்னால கொடுத்துக்கணும், என்னன்னா எனக்குடைய மனசுல தைரியம் என்னால செஞ்சிடலாம் என்ற தைரியம் யார் தந்தது? என்னுடைய மனசு தான் தந்துச்சு, எனக்குடைய விஷயத்தா தான் தந்தது, அல்லாஹ் தந்தது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதை கவனத்தில் கொண்டு நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா இதை செய்யணும். நரகத்துக்கு போகணும்னா தாராளமா எதையும் செஞ்சுட்டு போகலாம். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்துல மார்க்கத்தோட நடக்கணும்னு சொன்னால் ஒன்னும் ரோஷன் இருக்கும். இது நபிமார்கள் இடத்துல இருந்து எல்லோரும் இடத்துல வந்தது, வெட்கம் இருக்கும். அதனால சொன்னாங்க, உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பி இதை செய்ய. பெண்கள் அப்படித்தான், அவங்க விரும்பின மாதிரி எப்படியும் வாழ்ந்து கொண்டு போகலாம். நாளை மறுமையில அவங்க தப்பிச்சுக்கணும். அன்பான சகோதரர்களே, பெண்கள் சாதாரணமாக சொர்க்கத்துல ஏன் எங்களுக்கு ஆண்களுக்கு ஹவுட்லியின் பெண்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு யாரும் இல்லையான்னு கேட்பாங்கல்ல. அப்ப அந்த கேட்கும் பொழுது ஒரு அழகான பதிலே சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் மேராஜ் சென்ற பொழுது அதிகமாக நரகத்தில் கண்டது பெண்களை தான் புகாரில் வரக்கூடிய அதிகம். காரணம்,
அவர்கள் அதிகமாக கணவனுக்கு மாறு செய்தார்கள், இரண்டாவது அதிகம் சாபம் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனால் அதிகமான பெண்கள் ஆண்களை விட யார் இருக்கிறாங்க? ஆண்களை விட பெண்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே சதக்காக செய்து கொள்ளுங்கள் பெண்களே. பாவம் செய்யறதுல அதிகமாக பாவம் செய்யறதுல அந்த வலையில மாற்றுறது பெண்கள். இப்படி பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறதுனால அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல அந்த இமாம் சொன்னாங்க, ஆண்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஹோர்லின். நியாயம் சரிதானே? அவன் சொன்ன விளக்கம் சரிதானே? இந்த விளக்கத்தை இதுக்கு முன்னால கேட்டுருக்கீங்களா? யாராவது கேட்டுக்கிறீங்களா? அழகான பதில் தானே. எனவே பெண்களே, அதே போன்று நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் பெண்களுடைய விடயத்துல பாதுகாப்பாக இருந்து போங்க. ஆண்களை பார்த்தும் ஹஜ்ஜத்துல் வதாவாக நபி அவங்க சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷஹாதா என்கிறது ஒரு மனிதன் மௌத்தாகும் பொழுது முடியக்கூடிய தருணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது என்ன குர்ஆன் வசனத்தை ஓதினாங்க? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? வரலாறு படிச்சிருப்பீங்க, யாருக்காவது தெரிஞ்சுக்கோங்க. நபி அவங்க என்ன வசனத்தை ஓதினாங்க? எவ்வளவு பெரிய ஒரு குர்ஆன் வசனம். அதே போன்று என்ன விடயத்தை சொன்னாங்க, என்ன வாக்கியங்களை சொன்னாங்க, என்ன கலிமாக்களை சொன்னாங்க, தன்னுடைய இறுதி அந்த சக்கராத்துடைய நேரத்தில் என்னென்னலாம் முடிஞ்சாங்க. எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் யாரெல்லாம் நமக்கு நிலவு நாடுறாங்களோ அல்லாஹ் தஆலா அத்துணை பேருக்கும் இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஏனென்றால் இந்த மரண தருவாயில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் சொன்ன அடிப்படையில் நபி அவங்க காட்டி இந்த வழிகாட்டு அடிப்படையில் வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்த உதடுகளில் அந்த சொல் வராது. அந்த ஷஹாதா இறுதி கலிமாவோட மரணிக்கணும் என்கிற நல்ல முடிவு, அந்த மரணம் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் வழிபடாதவர்களுக்கு வரவே வராது என்கிறத ஆழமாக மனதில் பறிச்சுக்கோங்க. நபி அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கபர், ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கபரில் வைக்கப்படும் பொழுது 3 கேள்வி கேட்கப்படும். அப்பொழுது அந்த கேள்விகள் என்னவென்றால், உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய தீன் என்ன, உன்னுடைய தூதர் யார் என்று கேட்கப்படும். இந்த கேள்விக்கு அல்லாஹ்வுடைய திருமறை சொல்கிறது, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனம் இலகுவாக சொல்கிறது. சப்பித் சொன்னால் ஸ்திரப்படுத்துறது, அதனை தங்க வைக்கிறது. இந்த வார்த்தையை அல் கௌல், இந்த ஷஹாதா என்கிற கௌலை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கிற உயிருடன் இருக்கும் பொழுதும் சரி, மரணத்திற்கு பிறகும் சரி, இந்த வார்த்தையை ஸ்திரப்படுத்துவான். யாருக்கு? அல்லாஹ்வை ஈமான் ஆமனு பில் கௌல், ஆமனு பில் கௌல், கலிமாவை யார் சரியான முறையில் ஈமான் கொண்டார்களோ இவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்திலும் அதை ஸ்திரப்படுத்துவோம், மரணிக்கிற தருவாயில சொல்லுவ வைப்போம். அதே போல கபர்லையும் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுவோம். அதனாலதான் காவிர்களும் முனாஃபிக்களும் முஷ்ரிக்கள் வரல. புரிஞ்சுதா? நபி அவங்க என்ன சொன்னாங்க ஹதீஸ்ல? அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்ட வரையறைகளை முஸ்லிமாக இருக்கலாம், காவிராக இருக்கலாம், முஷ்ரிக்காக இருக்கலாம், யாராக இருக்கலாம், யாரெல்லாம் மறுத்தாங்களோ அவங்களும் இரட்ட வேஷம் போட்டுட்டு மார்க்கத்தை இரட்ட வேஷம் போட்டுக் கொண்டு இருந்தார்களோ இவர்களுக்கும் சொல்லுவார்கள், உன்னுடைய இரட்சகன் யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார் என்று கேட்டபோது அவர்கள் சொல்வார்கள், லா அத்ரி, எனக்கு தெரியாது. சமிஅத்து நாஸ், மக்கள் சொல்லுவது, யகூலூன் ஷைஅன் ஃபகுல்துஹு, மக்கள் சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை நாங்களும் சொல்லிக் கொண்டிருந்தோம், அதை கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று இவர்கள் சொல்லுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கலாம். வனுமினு பிநஈமி கபர் லில்-முஃமின், அதே போன்று நான் மறுமைக்கு தயாராக ஒரு விடயங்கள் ஒன்றுதான், ஒரு முஃமின் அவன் மௌத்தாகும் பொழுது அவனுடைய கபர்ல எப்படி போய் இருப்பான். அல்லதீன தத்தவஃபாஹுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் மரணிக்க செய்யும் பொழுது தய்யிபீன் யகூலுன ஸலாமுன் அலைக்கும், அவங்க சொல்லுவாங்க தய்யிப். நம்ம என்ன சொல்லுவோம் பேசும்போது? யா தய்யிப் பேசுறவா இல்லையா? அவங்க சொல்லுவாங்க நறுமணம் மிக்கவர்களே, நல்லவர்களே என்று கூப்பிடுவாங்க முஃமின்களை பார்த்து. ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். ஊதுகுல் ஜன்னத்தை, சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள். பீமா குந்தும் தஅமலு, நீங்கள் எதை கொண்டு செஞ்சிட்டீங்களோ, இந்த சொர்க்கத்துக்காக எதை செஞ்சீங்களோ அதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்கள், சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அதே போன்று காவிர்களுக்கு
அல்லாஹ்வுடைய சட்ட வரையறை நடக்காதவர்களுக்கு கபரில் கொடுக்கப்படக்கூடிய வேதனை எப்படி தெரியுமா? வரவு தராஹில் ஸாலிமூன ஃபீ கமராத் மௌதி வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம் அக்ரிஜூ அன்ஃபுஸக்கும் வல் யௌம துஜ்ஸூன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தகூலூன அலா அல்லாஹி கைரல் ஹக்கி வ குன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன். நீங்க பெருமை அடிச்சிருந்தீங்க, அதே போன்று அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ் சொல்லாத உண்மையற்ற விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு இழிவான வேதனை இருக்கிறது. உங்களுடைய உடம்பைகள் இருந்து உங்களுடைய ரூஹை வெளிப்படுத்துங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு வெளிப்படுத்தப்படும். மலாய்க்காமார்கள் அவர்களுடைய கைகளை நீட்டிய வண்ணம் இருப்பார்கள். அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அவர்கள் மிகவும் மோசமான முறையில் அவர்களுடைய உயிரை கைப்பற்றப்படும். அதனால் அவருடைய மறுமையினுடைய ஆரம்பம் மிகவும் கொடூரமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் மறுமையில் நாம் ஈமான் கொண்டு நடக்கணும் என்கிறதுக்காக வேண்டி இமாம் அவர்கள் தொகுத்த ஒரு விடயத்தை நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை சூரத்துல் பக்ராவின் 212வது வசனத்தில் சொல்லும் பொழுது ஸீன லில்லதீன கஃபரு அல் ஹயாத்துத் துன்யா வயஸ்கரூன மினல்லதீன ஆமனு வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமத்தி வல்லாஹு யர்ஸுகுஹு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை சொல்கிறது, யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கு இதை அலங்காரப்படுத்தி காட்டப்படும். அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து நகியாண்டி நக்கல் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணி கொண்டிருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் ஈமான் கொண்டு தக்குவாவோடு இருக்கிறார்களோ, இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில உயர்ந்த இடம் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு கணக்கு வழக்கம் இல்லாமல் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் என்பது ஒரு இறை விசுவாசி முஃமினுக்கு சிறைச்சாலையாக ரொம்ப கொடூரமாக இருக்கும். காஃபிருக்கு என்னவாக இருக்கும் இந்த உலகம்? காஃபிர் என்றால் இறைவனுடைய சட்ட வரையறையை புறக்கணித்து வாழ்வதற்கு இந்த உலகம் அழகாக இருக்கும், மறுமை கஷ்டமாக இருக்கும். இதனால் தான் வஹன் என்கிற ஒரு நோய் துன்யா மரணத்தை வெறுக்கக்கூடியவனாகவும் உலகத்தை விரும்பக்கூடியவனாகவும் மனிதன் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு குறைஷி காபிர் அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவன் என்று சொல்லக்கூடியதற்கான காரணம், அவன் இணை வைத்தவனாக இருந்தால், காவிராக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை நபி அவர்கள் சொல்லும் பொழுது புறக்கணித்தவனாக இருந்தால் பிற்காலத்தில் இஸ்லாத்தில் வந்தார், ஒரு சஹாபியாக மாறினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அலா குல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹ பாஹுதலு வ குல்லு நஈமின் லா மஹாலத ஸாஹிபு. அலா அறிஞ்சுகொள், அலா குல்லி ஷைஇன் அறிஞ்சுகொள்ளுங்க, குல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹ பாஹுதலு அல்லாஹ்வை தவிர அத்துணையும் அழியக்கூடியது, வ குல்லு நஈமின் எந்த ஒரு சுவட்டியான இன்பகரமான விடயமும் லா மஹாலத ஸாஹிபு அது என்றுமே அழிந்து போகக்கூடிய நீங்கி போகக்கூடியதா ஒன்றாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். எப்ப சொன்னாருன்னா, எப்ப சொன்னாரு? அவர் காமிராக இருக்கும் பொழுது சொன்னது, நினைவித்து நிலையில சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அல்லாஹ் மட்டும்தான் இருப்பார், மற்ற அத்தனையும் அழிஞ்சு. இதை நம்ம எப்ப சொல்லுவோம் தெரியுமா? நமக்கு கஷ்டம் வரப்பட மட்டும்தான் பார்த்துருக்கீங்களா? நம்ம கஷ்டம் வரும்பொழுது நம்ம என்ன சொல்லிக்குவோம்? நமக்கு என்னப்பா இந்த துனியா, நம்ம எத்தனை காலத்துக்கு வாழ போறோம், எல்லாம் அழிஞ்சதான் போகும். இதே நேரம் நமக்கு சொத்து பத்து வீடு வசதி பிள்ளை குட்டி செல்வம் எல்லாம் இருந்தா என்ன சொல்லுவோம்? இதை சொல்லுவோம் மாட்டோம். எங்கேயாவது ஒரு நல்ல உள்ளங்கள் ரகத்தை செஞ்சு ஒரு ஒன்றரை உள்ளங்களை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்லுகிறது, யாரை அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று நாடுகிறார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும்? நல்ல அமல்கள் செய்யட்டும். அதே நேரம் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? ஷிர்க் செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. அப்படி இணை வைப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
எனவே உலகத்துல அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியத்துக்கு நாளை மறுமையில எந்த ஒரு மன்னிப்பும் இல்லை, எந்த ஒரு சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொன்னா அது ஒரே ஒரு விடயம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அதைத்தான் சூரத்துல் லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், இறைவனுக்கு இணை வைக்காதே, இன்ன துல்ம இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைப்பதாகிறது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கிறது. துல்மன்னால் அநியாயம் என்றால் சொல்கிறான். எனவே அநீதியில் இழைக்கக்கூடியவர்கள், அதனால் தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், இந்த துஆவை கேட்டால் அவர் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறார். இதை கேட்டுட்டு அல்லாஹ் தெரியாம நான் செஞ்சுட்டேன், தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு உன்னுடைய சொர்க்கத்து வேணும், உன்னிடத்துல இருக்கிற பயத்தினாலும் உன்னிடத்துல இருக்கிற ஆசையினாலும் நீ மன்னிப்பா என்கிற ஒரு விடயத்தை செய்கிறவனாக இருப்பதனால் என்னை மன்னித்து, நான் தெரியாம அநீதமாக செய்யக்கூடிய விட்டேன், அநீதக்காரனாக இருக்கிறேன், நான் ஒரு உனக்கு அநியாயக்காரனாக இருக்கிறேன், இதை சொல்றதுக்கு ஒரு மனம் வேணும். இந்த மனம் பெருமைக்காரனுக்கு வராது, பெருமை உள்ளவனுக்கு இந்த வார்த்தை வராது, பெருமை இல்லாதவனுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை வரும். எனவே அவன் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா 3 நபிமார்கள், அதுல ஒரு நபி ரொம்பவுமே என்று சொன்னார், உலகத்துல அவர் ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு, இருட்டுக்குள்ள இருந்து கொண்டு, ஃபனாதா ஃபில் துலுமாத், அவர் இருளுள்ள இருந்து தான் அந்த துஆவை கேட்டார். எனவே இரவு நேரங்கள்ல நீங்க துஆ கேளுங்க, கேட்டு அல்லாஹ் உன்னுடைய சுருக்கத்தை எனக்கு தாயப்பே, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை தூரமாக்கிய ரப்பே, எனக்கு என்ன வழிகளில் நன்மைகள் செய்ய முடியுமோ அதை நீ திறந்து தாயா நானே. அதனால தான் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும்போது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அர்த்தத்தோட, நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயோ உருதுலேயோ ஹிந்திலேயோ தமிழ்லையோ என்ன பரிபாஷையிலையோ நீங்க சொல்லிக் கொடுங்க, அர்த்தத்தை புரிய வைங்க. அப்பதான் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதும்போது உங்களுக்கு நன்மை வரும், உங்க பிள்ளைங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். இறைவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறோம்? இறைவா உலகத்தை படைத்தவர் இரட்சகனுக்கு எல்லா புகழ், எல்லா புகழ் பண்ணா அத்துள்ள புகழும் யாருக்கு தான் போகுது. இந்த ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லும் பொழுது, ஒரு அடியான் உணர்ந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் இப்படி ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், மஜ்ஜதனி ரப்பி மஜ்ஜதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான் என்று ஒவ்வொரு வசனங்களையும் நாம உணர்ந்து ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தினுடைய அந்த விடயத்தை அடைவதும் நல்லவர்கள் செய்வதும் தான் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கிறது. நாம் செய்கின்ற பாவங்களின் அடிப்படையில் தான் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட நரகம் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் நடுவில் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதில் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து அதை அமைத்து அதன் அடிப்படையில் என்னை ஸ்திரப்படுத்தி என்னுடைய குடும்பத்தை விஸ்தீர்ணப்படுத்தி நான் பாவ மன்னிப்பு கேட்டு கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ, உதவி செய்ய இருக்கிறார்களோ, அதே போன்று இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் ஈமானோடு மரணித்தார்களோ அந்த அத்துணை பேருக்கும் நாம் துஆ கேட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால நான் திருமறையில பார்க்கலாம், ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயா. முதலாவது என் தாய், ஒலி வாலிதையை, இரண்டாவது என்னுடைய பெற்றோர், தாய் தந்தை, தந்தையுடைய தந்தை, தாயுடைய தாய், தாயுடைய தந்தை, இவர்கள் அத்துணைகளின் பாவத்தை மன்னித்துவிடு. அடுத்ததாக ஒலில் முக்மினி, ஒலில் முக்மினி, முக்மின்களுடைய முக்மின்கள் யாரு? அல்லாஹ்வை அச்சொட்டாக விசுவாசித்து இறைவனுடையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டங்களை அடிபணிந்து அதன்படி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி நெறியோட வாழக்கூடிய நல்லவர்களுக்கு யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எப்ப தெரியுமா? எப்ப? யாருக்கு தெரியுமா? அடுத்தது யௌம யகூமுல் ஹிசாப், நாளை மறுமையில் கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படுகின்ற தருணத்தில் நிறைவா அந்த நாளில் மன்னிப்பாயாக என்று நபிமார்கள் கேட்ட துவாக்கள்
அந்த குர்ஆன் வசனத்துல வருகிறது. நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் இதை நமக்காக கேட்டு மற்றவங்களுக்காக கேட்கணும். நமக்கு மட்டும்தான் பார்க்கணும். யாராவது சொல்லுங்க, இன்றைய நாள்ல நாம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவன் கேட்டு சொல்லுங்க. கிடையாது. மற்றவர்களுக்கு நம்ம உதாரணம் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், மறைமுகமாக இந்த அடியார் கேட்கிறான், இவனுக்கும் அவன் கேட்டது போல மற்றவர்களுக்கு கேட்டது போல இவனுக்கும் கொடுத்து விடு என்று மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வாங்க. எனவே பிள்ளைகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அத்தனை பேரும் பாவ மன்னிப்பு கேட்டு மறுமைக்காக என்னுடைய ஒவ்வொரு எட்டுக்களும் இருக்க வேண்டும். என்னுடைய மரண தருவாய் நெருங்கிறதா? எனக்கு பயமே கிடையாது. அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்கள் பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள், சென்றதை பத்தி யோசிக்க மாட்டாங்க, வரப்போறதை பற்றியும் யோசித்து கவலைப்பட மாட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பண்பு என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான். அப்படிப்பட்ட கூட்டங்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. கேட்டதை எடுத்துக் கொள்ளக்கூடிய உள்ளத்தை விரிவுபடுத்தி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா